சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். திரிஷா கூட கள்ள தொடர்புல இருந்தது யாரு? நீ. அதை கண்டுபிடிச்சது யாரு? உன் பொண்டாட்டி. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணது யாரு? அதுவும் நீ. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை துரத்தி விட்டது யாரு? நீ. மறுபடியும் திரிஷாவை கூட்டுன்னு பொது வெளியில தைரியமா சுத்திட்டு இருக்கிறது யாரு? அதுவும் நீ. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு விவாகரத்து கேட்டது யாரு? உன் பொண்டாட்டி. நீ கள்ள காதல் பண்ணிட்டு கள்ள டோக்கு போட்டுன்னு சுத்துவ, அதுக்கு உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்கும். ஆனா நீ அரசியலுக்காக இதுவும் திமுகவோட சதின்னு சொல்றனா நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மமா இருப்ப. திமுகவை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்தை தாண்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்க கூமுட்டை. நோட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் என்னோட பசங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் எனக்கு பிறந்தவங்களே இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணம்னு 200% கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா அவன் பைத்தியமாயி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல, அவன் பொண்டாட்டியே சொல்லி